ஆர்கானிக்ஸ்லேருந்து சேலம் வெல்வீர் ஆர்கானிக்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இப்போ இந்த தோட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஐயா. தோட்டத்தில் இது கலர் பண்ணுங்க, அப்புறம் பூமிக்கு வச்சு கலர் பண்ணி அப்புறம் மருந்து ஊற்றுறக்கா இது ஊற்று வருங்க. இப்போ மருந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்க வாழை? கருவி இருந்துச்சு. எப்படி கருவி இருந்ததுங்க? கரையானது கருப்பு எப்படி இந்த மாதிரி அந்த அங்கே இருக்கிற மாதிரி அந்த வாழையில இலையில கருகி இருந்ததுங்க. அதுக்கு பின்னாடி அப்புறம் நீங்கள் மருந்து ஊற்றுங்க இப்போ குருத்து இப்போ நல்லா வந்துருங்க. உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிற வாழை வந்து பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல. சரிங்க. இப்போ மறுபடியும் எங்களுடைய கம்பெனியினுடைய மருந்துகளை மறுபடியும் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் வாழை வந்து சிறப்பாக வரும். பயன்படுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுடைய பொருளை நீங்கள் பயன்படுத்துங்க. ஊருக்கு மேட்டுப்பாளையம். என்ன மேட்டுப்பாளையங்க? இது பக்கத்தில் எந்த ஊர் பக்கத்தில் இருக்குங்க? காவினப்படி. இது எந்த மாவட்டம் இதுங்க? இது ஈரோடு மாவட்டம். இது என்ன வாழைக்கு? இது கதலி தான். கதலி வாழை. இது நட்டு எத்தனை மாதம் ஆச்சு? நட்டு 5 மாதம். 5 மாதம் ஆயிடுச்சு. சரிங்க, வணக்கம். கதலி வாழை வந்து இதுக்கு இலைக்காக போட்டிருக்கோம். வாழை வந்து நாங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப இந்த இதெல்லாம் இலையெல்லாம் இந்த மாதிரி ஓரமெல்லாம் ரொம்ப கருகி போய் பச்சையத்தை இழந்து மிகுந்த ரொம்ப கவலைக்கிடமாக மாதிரி இருந்தது. அதுக்கு பின்னாடி நாங்கள் பார்த்துட்டு இந்த வெல்வீர் ஆர்கானிக்ஸ், எங்களுடைய வெல்வீர் ஆர்கானிக்ஸ்லேருந்து NPK கன்சோரியம், சூடோமோனஸ், விரிடி எல்லாம் கியூமிக்கெல்லாம் கொடுத்து இப்போ வாழை வந்து புது குருத்து வருது. புது குருத்து வருது. வெல்வீர் ஆர்கானிக்ஸ் வழிகாட்டுதல் படி ரொம்ப மோசமான நிலையில் இந்த வாழைத்தோப்பை பார்த்திங்கன்னா நம்ம சூடோமோனஸ், ஹியூமிக், NPK கன்சோர்ட்டியம் கொடுத்து நம்ம நல்லா துளிர் விட்டு வளர்கிற மாதிரி மாற்றிருக்கணும். ஸோ இது மாதிரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.